உஸ்தாவி மாணவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமே சேர்ந்து சொல்லுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி வலா துரப்பி யஸ்ஸிர் வலா துவஸ்ஸிர் வதம்மின் பில்கல் மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி இன்னைக்கு சபகா இல்ல பயணம் தான் சொல்ல போறேன். எதை பத்தி சொல்ல போறீங்க? சொல்றேன் கேளுங்க. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். நம் அனைவரையும் படித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும். சலாமும் ஸலவாத்தும் நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் அருளும் நபியின் ரஹ்மத்தும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. இன்னைக்கு நம்ம மார்க்க கல்வியை பத்தி பார்ப்போம். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது அனைத்து முஸ்லிமான முக்மீனான ஆண் பெண் அனைவரின் மீதும் கடமையாகும். மார்க்க கல்வி கற்று அதன்படி அமல் செய்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மௌலா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யார் எனக்கு மார்க்க கல்வி கற்று தராங்களோ அவங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க அனுப்படைஞ்சு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால் நாமும் மார்க்க கல்வி கற்று மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் கொடுப்பானாக. ஆமீன். இன்னைக்கு மதரசா முடிஞ்சிச்சு, எல்லாம் கிளம்பலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. காட்சி 2 இடம் சைக்கிள் கடை நபர்கள் ஃபைரோஸ் ரோஷினி. மணி 8 ஆயிடுச்சு, ஸ்கூல் கிளம்பலாம். சைக்கிள் வேற பஞ்சர் ஆயிடுச்சு, சரி பஞ்சர் போட்டு போய். அக்கா அக்கா சொல்லு பாப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லு. என்னோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட குடிக்க காசு இல்லை. என் சைக்கிளை சரி பண்ணி தரீங்களா? நான் உங்களுக்கு ரசூலா பற்றி சொல்கிறேன். இருக்கிற சைக்கிளே நல்லா சரி பண்ணும்போது நீ வேறையா காசு இருந்தா சைக்கிள் போடுவோம். சரிக்கா, போயிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காட்சி 3 இடம் மருத்துவமனை நபர்கள் டாக்டர் ரோஷினி. ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, டாக்டர்கிட்ட போயிட்டு. டாக்டர் டாக்டர். என்னம்மா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல விஷயம் சொல்லுமா. எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. நான் ரொம்ப ஏழை. இப்போ என்கிட்ட குடுக்கையும் உங்கள்கிட்ட காசு இல்லை. நீங்கள் எனக்கு மருத்துவம் பார்க்குறீங்களா? நான் உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீயா வைத்தியம் பார்க்க தான் கோடி கோடியா செலவு பண்ணி இந்த சீட்ல இருந்து உட்காந்துருக்கேனா? மருந்தெல்லாம் எவ்வளவு விலை விற்கிது தெரியுமா? காசு இருந்தா கொடுங்க, வைத்தியம் பார்க்குறேன், இல்லைன்னா கிளம்புமா நீ. சரி டாக்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுக்கே வந்துடுறாங்க. சரி. காட்சி 4 இடம் உஸ்தாபி வீடு நபர்கள் உஸ்தாபி ரோஷினி. உஸ்தாபி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். என்ன ரோஷினி இவ்வளோ தூரம் வந்திருக்க? நீங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு யார் எனக்கு மார்க்க கல்வி கற்று தராங்களோ அவங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க அடிப்படைந்து வாழ்றேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னோட தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக மார்க்க கல்வியை பயன்படுத்தினேன். என்னால் பயன்படுத்தவே முடியல அப்படின்னு யார் ரோஷினி சொன்னா? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சைக்கிள் கடைக்கு போனால் அவங்க காசு இருந்தால் கூட இல்லைன்னா வேறு இடத்த பார்த்துக்குன்றாங்க. டாக்டர்கிட்டே போய் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மருத்துவம் பார்த்துருக்கு, காசுனா மருந்துனா எவ்வளோ விளைவிக்க தெரியுமா, நீங்கள் வேறு இடத்த பார்த்துக்குன்றாங்க. சரிவா, உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். காட்சி 5 இடம் பழைய இரும்பு கடை கார் பழைய இரும்பு கடை நபர்கள் உஸ்தாவி ரோஷினி பழைய இரும்பு கடை கார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுமா. இந்த கல் எவ்வளவு விலைக்கு போகும்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? இது கொண்டு கல்லை எடுத்துட்டு வந்து எவ்வளவு விலைக்கு போகுன்னு கேட்குறேன். ஏதாச்சும் உங்க வீட்டுல பெரிய பொருள் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா, நான் எவ்வளவு விலைக்கு போகுன்னு சொல்றேன். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காட்சி 6 இடம் வைரக்கடை நபர்கள் உஸ்தாவி ரோஷினி வைரக்கடைக்காரர்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னன்னு சொல்லுங்க. இந்த கல் எவ்வளவு விலைக்கு போகுதுன்னு சொல்றீங்களா? இந்த கல் உங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு? எப்படி கிடைச்சிச்சு? யார் கொடுத்தா? இந்த கல் எவ்வளவு விலைக்கு போகும் தெரியுமா? இந்த கல்லுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஈடாகாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உரசி பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க, நான் வீட்டில் போய் கேட்டு வந்து சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பாத்தியா ரோஷினி, இந்த சின்ன வைரக்கல்ல இந்த வைரத்தோட மதிப்பு அந்த வைரக்கல்லுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. இந்த வைரத்தோட மதிப்பு அந்த பழைய கல்லுக்கு தெரியல. இதே ஒரு பழைய இரும்பு பொருளோ கொடுத்தோம்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உனக்கு என்ன புரியுது ரோஷினி? அந்த கல்லோட மதிப்பு அந்த வைரக்கடக்காரன் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. இதுவே இரும்பையோ பழைய பொருளையோ கொடுத்துருந்தா அதுக்கான காசு அவர் கொடுத்துருப்பாரு. அது மாதிரிதான் அல்லா மேலையும் ரசுல்லா மேலையும் யார் உண்மையான ஈமான் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் மார்கக்கல்வியோட அருமை தெரியும். ஈமான் இல்லாதவங்கள்ட்ட போய் நான் மார்கக்கல்வி கத்துக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன புரியும்? இவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தான் சொல்றேன். நம்ம ஆக்கிற சாப்பாட்டுல எப்படி உப்பு இருக்குமோ அது மாதிரிதான் நம்ம வாழ்ற வாழ்க்கையில இஸ்லாத்தோட கல்வி ரொம்ப அவசியம். நம்ம ஆக்கிற சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கையில இஸ்லாத்தோட கல்வி இல்லைன்னா அதை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகையால் நம்ம அனைவரும் மார்க்க கல்வியை கற்று மற்றவங்களுக்கு கற்றுத் தரணும். அதான் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிராமா 2 காட்சி 1. நபர்கள் அஷ்குரா, இர்ஃபானா, ரோஷினி, சுஹானா. ஹலோ, யாரு? ஹலோ, நான் தான் ருக்ஷானா பேசுறேன். என்ன சொல்லு. என்ன காலையில இருந்து போனே பண்ணல? கல்யாணத்துக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். டயர்டா இருந்துச்சு, ஆனா உன் போனே எடுக்கல. கல்யாணத்துக்கு எந்த கல்யாணத்துக்கு போனேன்? எங்க பக்கத்து வீட்டுல தான். ஏன்டா போனே இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்ற? சாப்பாடு ஆக்கிருந்தாங்க, நல்லாவே இல்லை. கறியும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இதே போன மாசம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்க கறி, சிக்கன் எல்லாமே இருந்துச்சு. கல்யாணம் ரொம்ப கல்யாணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிமிஷம் லைன்ல இரு. அப்படின்னா என்ன சொல்லு. என்னமா நான் சலாம் சொன்னதை கூட கவனிக்காம நீங்க போன்லயே அப்படி பேசிட்டே இருக்கீங்க. மதியானம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லாதீங்க, எனக்கே தெரியும். நானும் அங்க இருந்து கேட்டுட்டு தான் வரேன். போய் இப்படியா நான் பேசுவேன்? ஒரு கல்யாணம் பண்ணோம்னா அவங்க அம்மா அப்பா அவங்க ரத்தத்தை வேறையா செஞ்சு சம்பாதிச்சு சாப்பாடுக்கு போடுறாங்க. ஆனா நீங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றீங்க. இது நம்ம இஸ்லாம் சொல்லி தரல. எதுவா இருந்தாலும் ஷுக்கூர் அடங்கலாம் சொல்லுங்க. இதுதான் நம்ம இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. போடி, உனக்கு வேலையே இல்லை. சரிம்மா, நீ எப்படியோ போ. எனக்கு பசிக்குது, உங்களாம் சாப்பாடு செஞ்சுட்டா. நான் ஃபோன் பேசுறேன், உனக்கு தெரியலையா? நீ போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, எனக்கு மேகி செஞ்சு தரேன். எனக்கு மேகிலாம் வேணாம், எனக்கு பசிக்குது, சாப்பாடு செஞ்சு தரேம்மா. நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. போ, நான் சொல்றேன்ல, போ. சரி அம்மா, ஃபோன் பேசிட்டு வரைக்கும் நம்ம ஹோம்ஒர்க்கை முடிக்கலாம். இல்லைல்ல, என்னது இது ஒண்ணுமே புரியல. சரி, நம்ம போய் சின்ன கடை கேட்கலாம். இப்பதான் டவரே கிடைக்குது. அக்கா, இந்த ஹோம்ஒர்க் மட்டும் சொல்லிட்டாக்கா. காலையில இருந்து எனக்கு டவரே கிடைக்கல, இப்பதான் கிடைக்குது. இப்போ வந்து அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க. நம்ம பெரிய அக்கா வெட்டியா போன் தானே பேசிட்டு இருக்கா, அவர்கிட்ட போய் கேட்டா என்ன? அக்கா, இந்த ஹோம்ஒர்க் சொல்லிட்டாக்கா. நான் தான் போன் பேசிட்டு இருக்கேன், உனக்கு தெரியலையா? என்னக்கா எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருக்கா? அதுவும் யார்கிட்ட பேசுறேன்னு கூட தெரியல. உங்கள்கிட்ட கேட்டா அந்த கடை கேளுங்கிறாங்க, அந்த கடை கேட்டா அவங்கள்ட்ட கேளுங்கிறாங்க. அப்ப நான் யார்கிட்ட கேட்பேன்? வா, நான் சொல்லி தர சொல்றேன். ரோஷினி, நீ சொல்லி தந்தா என்ன? நீ சொல்லி தந்தா என்ன? நீ இன்ஸ்டால ரீல்ஸ் தானே பார்த்துட்டு இருக்க? நீ ஃபோன் தானே நோண்டிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு வேலையே இல்லை. ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேரும் ஃபோனை கொடுங்க. ஃபோன் தான். நீங்க ஃபோன் தான். என் ஃபோன்லாம் தொலை மாட்டீங்களா? எதுக்கு தொலைங்க? நான் ஃபோன் கேட்டு ரெண்டு பேரும் தர மாட்டீங்க சொல்றீங்க. உங்க அப்பா வரட்டும், இன்னைக்கே உங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு கட்டுறீங்களா இல்லையான்னு பாரு. நீங்க மட்டும் என்ன சொந்தக்காரங்கிட்ட பேசிட்டு தானே இருக்கீங்க. எங்களுக்கு சரியா சாப்பாடு கூட போடுறது இல்ல. எங்க அப்பா வரட்டும், நாங்களும் உங்களுக்கு முடிவை கட்டுறோம். அஸ்குரா, என்ன ஆச்சு? ரோஷினி, இங்கே முதல்ல டாக்டர் ஃபோன் போடுவோம்.
ஹலோ 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 சொல்லுங்க டாக்டர் என் தங்கச்சி மயக்கம் போட்டுக்கிறா சீக்கிரம் வாங்க இந்த வரேன் லோ பிபி தான் தண்ணி என்ன ஆச்சு லோ பிபி தான் என்னமோ நினைச்சிட்டேன் அஷ்குரா என்னாச்சு ஏன் மயக்கம் போட்டு இருந்த சாப்பிட்டியா ஸ்கூல் போனியா இல்ல டாக்டர் நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை எங்க அம்மாவை செஞ்சு தர சொன்னா மேகின்னு செஞ்சு தராங்க என் கூட பேச யாருமே இல்லை என் கூட யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாருமே ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க நான் ரொம்ப தனியா இருக்கேன் அஷ்குராவோட அம்மா இங்க வாங்க சொல்லுங்க டாக்டர் என்ன இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா எப்பவுமே வீட்ல மேகியா செஞ்சு தரீங்களா நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பிள்ளைங்களை கவனிக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லையா ஆனா ஃபோன் பேசுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நேரம் இருக்கா இல்ல டாக்டர் இது என்னோட தப்பு தான் நான் ஃபோன்லயே பிஸியாவே இருந்துட்டேன் பிள்ளைங்களை கவனிக்காம விட்டுட்டேன் சாப்பாடு கொடுத்து சமைச்சு தராம விட்டுட்டேன் என்னை மறைச்சிட்டு டாக்டர் இனிமேல் பிள்ளைங்க நான் கவனமா பாத்துக்கிறேன் ஃபோன் நல்ல பொருள் தான் ஆனா நம்ம அதை யூஸ் பண்றத பொறுத்து தான் இருக்கு ஃபோன்ல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு தெரியுமா ஏன் ஃபோன்ல ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம் பல புத்தகங்களை இதிலே படிக்கலாம் இஸ்லாமிக் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் ஆனா நீங்க அதை விட்டுட்டு கேம் விளையாடுறது ஃபோன் பேசுறதுன்னு உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க பிள்ளைங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்றீங்க அதனால பிள்ளைங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க பிள்ளைங்க நீங்க சொல்றதை கேட்கறதை விட பிள்ளைங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதனால கவனமா கவனிப்பாங்க அதை விட்டுட்டு நீங்க போன்லயே இருந்தீங்கன்னா பிள்ளைங்களும் பெரியவங்களையே அதே தான் பண்ணுவாங்க அதுவே நீங்க இஸ்லாம் பத்தி பேசுறது ரசூலா மேல செலவா தோதிங்கன்னா அவங்களும் அதை பார்த்து அமல் செய்வாங்க அல்லாஹ்க்கு பயந்து ரசூலாவின் பாதையில் நடந்தீங்கன்னா அவங்களும் அதை பார்த்து அமல் செய்வாங்க அதை விட்டுட்டு நீங்க போன்லயே இருந்தீங்கன்னா அவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க போனை கண்ட்ரோலா யூஸ் பண்ணுங்க உங்களால கண்ட்ரோலா யூஸ் பண்ண முடியலன்னா பட்டன் போன் வாங்கி கண்ட்ரோலா யூஸ் பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ் டாக்டர் என்னோட தப்பை நான் திருத்திக்க பாக்குறேன் பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு சொல்லி அவங்க 2 பேரும் போன் தான் பார்த்துட்டு இருக்காங்க நான் இப்பவே அவங்கள்ட்ட வாங்குறேன் நீக்கா கொடுக்குமா இப்பவே இந்த 2 போனையும் கடையில கொடுத்து வாங்குறது நல்ல புக்கா வாங்கி தரேன் முதல்ல அதை பண்ணுங்க பாத்தீங்களா ஒரு போன்னால எங்க குடும்பத்துல எவ்வளவு குழப்பம்னு பாத்தீங்களா எங்க அம்மா என்ன கவனிக்கல என் 2 அக்காவும் என்ன கவனிக்கல அதனால போனை கவனமா யூஸ் பண்ணுங்க போன்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதுல நம்ம நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நல்ல பாக்கியத்தை தந்துருவாங்க ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ உண்மையா இப்படிதான் நடக்குது வீட்டுல